ரஷ்யா-உக்ரைன் போர். உக்ரைன் தலைநகர் கீவில் நடந்த ரஷ்ய ட்ரோன் தாக்குதலில் குறைந்தது 4 பேர் கொல்லப்பட்டதாக உக்ரைன் ஆயுதப்படைகளின் தரைப்படை டெலிகிராமில் தெரிவித்துள்ளது. சுட்டு வீழ்த்தப்பட்ட ரஷ்ய ட்ரோன்களின் இடிபாடுகள் ஒரு கேரேஜ் கூட்டுறவு அருகே விழுந்தன. இது 3 மாடி குடியிருப்பு கட்டிடத்தில் எரிவாயு குழாய் தீப்பிடிக்க வழிவகுத்தது. செவ்வாய்க்கிழமை உக்ரைன் இராணுவ பயிற்சிப் பிரிவின் மீது ரஷ்ய ஏவுகணை தாக்குதலில் 3 வீரர்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் 18 பேர் காயமடைந்தனர் என்று உக்ரைனின் தரைப்படை டெலிகிராமில் அறிவித்தது. தெற்கு உக்ரைனின் சப்போரிஷியா பகுதியில் உள்ள ஓரிகிவ் நகரில் தீயை அணைத்த உக்ரைனிய அவசர சேவை ஊழியர்கள் மீது ரஷ்யப் படைகள் ஷெல் தாக்குதல் நடத்தியதாக உக்ரைனின் மாநில அவசர சேவை முகநூலில் ஒரு பதிவில் தெரிவித்துள்ளது. காயங்கள் எதுவும் இல்லை. மேற்கத்திய நாடுகளால் நன்கொடையாக வழங்கப்பட்ட மதிப்புமிக்க A-16 மற்றும் மிராஜ் 2000 போர் விமானங்களின் இருப்பிடத்தை கசியவிட்டு தாக்குதல் தந்திரோபாயங்களை பரிந்துரைப்பதன் மூலம் ரஷ்யாவிற்காக உளவு பார்த்ததாக குற்றச்சாட்டில் உக்ரைனின் உள்நாட்டு பாதுகாப்பு நிறுவனம் மேஜர் பதவியில் இருக்கும் ஒரு விமானப்படை அதிகாரியை கைது செய்துள்ளது. ரஷ்யா, ஜப்பான் ஆகிய நாடுகளில் 8.8 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் சுனாமியை ஏற்படுத்துகிறது. அலாஸ்கா, ஹவாய் ஆகிய நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கம்சட்கா தீபகற்பத்தில் நிலநடுக்கத்தின் மையப்பகுதிக்கு அருகிலுள்ள ரஷ்யப் பகுதிகள் சேதம் மற்றும் வெளியேற்றங்களை அறிவித்தன. ஆனால் பெரிய காயங்கள் எதுவும் இல்லை. உலகின் வலிமையான நிலநடுக்கங்களில் ஒன்று புதன்கிழமை ஜூலை 30, 2025 அதிகாலை ரஷ்யாவின் தூரக்கிழக்கைத் தாக்கியது. இது 8.8 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம். இது வடக்கு பசிபிக் பகுதியில் சுனாமியை ஏற்படுத்தியது மற்றும் அலாஸ்கா, ஹவாய் மற்றும் நியூசிலாந்தை நோக்கி தெற்கே உள்ள பிற கடற்கரைகளுக்கு எச்சரிக்கைகளைத் தூண்டியது. தென் கொரியாவுடன் வர்த்தக ஒப்பந்தத்தை டிரம்ப் அறிவித்து 15% வரியை நிர்ணயித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தென் கொரியாவுடன் வர்த்தக ஒப்பந்தத்தை அறிவித்துள்ளார். சமீபத்திய ஒப்பந்தம் டஜன் கணக்கான நாடுகள் மீது அதிக வரிகளை விதிப்பதற்கான ஆகஸ்ட் 1 காலக்கெடுவிற்கு முன்னதாக வெளியிடப்பட்டது. முழுமையான மற்றும் முழுமையான வர்த்தக ஒப்பந்தத்தின் கீழ் தென் கொரிய பொருட்கள் 15% வரிக்கு உட்பட்டதாக இருக்கும். அதே நேரத்தில் அமெரிக்க ஏற்றுமதிகள் வரிகளை எதிர்கொள்ளாது என்று டிரம்ப் புதன்கிழமை தனது உண்மை சமூக தளத்தில் தெரிவித்தார். அமெரிக்காவால் சொந்தமாகவும் கட்டுப்படுத்தப்பட்டும் முதலீடுகளுக்கு தென் கொரியா $350 பில்லியன் செலுத்தும் என்றும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு மற்றும் பிற எரிசக்தி தயாரிப்புகளில் $100 பில்லியன் வாங்கும் என்றும் டிரம்ப் கூறினார். கிழக்கு ஆசிய நாடு தனது சொந்த முதலீட்டு நோக்கங்களுக்காக ஒரு பெரிய தொகையை முதலீடு செய்ய ஒப்புக்கொண்டதாகவும் டிரம்ப் கூறினார். இந்த தொகை அடுத்த 2 வாரங்களுக்குள் தென் கொரிய ஜனாதிபதி லீ ஜேமியின் வெள்ளை மாளிகைக்கு வருகை தரும்போது அறிவிக்கப்படும் என்றும் டிரம்ப் கூறினார். தென் கொரியா அமெரிக்காவுடன் வர்த்தகம் செய்ய முழுமையாக திறந்திருக்கும் என்றும் கார்கள் மற்றும் லாரிகள், விவசாயம் போன்ற அமெரிக்க தயாரிப்புகளை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்றும் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது என்று டிரம்ப் கூறினார். ஆயுதங்களை களைவதற்கான அழைப்புகளை ஹெஸ்புல்லா நிராகரிக்கிறது. கோரிக்கைகள் இஸ்ரேலுக்கு சேவை செய்கின்றன என்று கூறுகிறது. லெபனான் குழுவின் ஆயுதங்களை களைவதற்கான அழைப்புகள் இஸ்ரேலுக்கு மட்டுமே சேவை செய்கின்றன என்று ஹெஸ்புல்லா தலைவர் நைம் காசிம் கூறியுள்ளார். பெய்ரூட் அத்தகைய நடவடிக்கைகளை எடுக்க அமெரிக்காவிலிருந்து வரும் அழுத்தங்களுக்கு மத்தியில் ஆயுதங்களை சமர்ப்பிக்குமாறு கோருபவர்கள் நடைமுறையில் அவற்றை இஸ்ரேலுக்கு சமர்ப்பிக்குமாறு கோருகிறார்கள். நாங்கள் இஸ்ரேலுக்கு அடிபணிய மாட்டோம் என்று காசிம் புதன்கிழமை ஒரு தொலைக்காட்சி உரையில் மூத்த தளபதி ஃபுவாட் ஷுக்ரை இஸ்ரேல் இலக்கு வைத்து கொன்றதன் 1ஆம் ஆண்டு நிறைவை குறிக்கும் உரையில் கூறினார். கடந்த ஆண்டு இஸ்ரேலுடனான போரில் ஹெஸ்புல்லா பலவீனமடைந்தது. இது குழுவின் பெரும்பாலான தலைமையை நீக்கியது, ஆயிரக்கணக்கான போராளிகளைக் கொன்றது மற்றும் பல்லாயிரக்கணக்கான ஆதரவாளர்களை அவர்களின் அழிக்கப்பட்ட வீடுகளிலிருந்து இடம்பெயர்ந்தது. ஐநா பொதுச்சபையில் பாலஸ்தீன அரசை கனடா அங்கீகரிக்கும். கார்னி காசாவில் தொடர்ந்து இஸ்ரேலிய அட்டூழியங்கள் நடந்து வரும் நிலையில் பாலஸ்தீன அரசை அங்கீகரிப்பதற்கான தனது நோக்கத்தை அறிவிப்பதில் கனடா பல மேற்கத்திய நாடுகளுடன் இணைந்துள்ளது. கனடா பிரதமர் மார்க் கார்னி புதன்கிழமை இந்த அறிவிப்பை வெளியிட்டார். பேச்சுவார்த்தை மூலம் அமைதிப் பேச்சுவார்த்தை மூலம் இரு நாடு தீர்வு எட்டப்படும் என்று ஒட்டாவா நம்பியதாகவும், ஆனால் அந்த அணுகுமுறை இனி நிலைக்கக்கூடியதாக இல்லை என்றும் அவர் விளக்கினார். 2025 செப்டம்பரில் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது பொதுச்சபை அமர்வில் பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்க கனடா திட்டமிட்டுள்ளது என்று கார்னி செய்தியாளர்களிடம் கூறினார். இன்று காசாவில் என்ன நடந்தது? விடியற்காலையில் இருந்து
இஸ்ரேலிய தாக்குதல்களில் காசா முழுவதும் குறைந்தது 86 பேர் கொல்லப்பட்டனர். இராணுவம் தந்திரோபாய இடைநிறுத்தங்களை பின்பற்றுவதாக கூறிக்கொண்ட போதிலும் 70க்கும் மேற்பட்ட உதவி தேடுபவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். காசா மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையை இஸ்ரேல் தாக்கும் நிலையில் இருநாடு தீர்வுக்கான அவசியத்தை மேற்கோள் காட்டி செப்டம்பரில் ஐக்கிய நாடுகள் சபையில் பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்க விரும்புவதாக கண்டா கூறியது. பாலஸ்தீன அரசை அங்கீகரிப்பது குறித்து அதிகரித்து வரும் அறிவிப்புகள் குறித்து இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் இஸ்ரேலிய கண்டன கூட்டத்தொடரில் இணைந்தார். இந்த நடவடிக்கை ஹமாஸுக்கு ஊக்கம் என்று கூறினார். முன்னாள் சிறைப்பிடிக்கப்பட்ட எமிலி டமாரி பிரிட்டிஷ் பிரதமர் கேர் ஸ்டார்மரின் பாலஸ்தீன அரசை அங்கீகரிப்பதற்கான அறிவிப்பை ஆழ்ந்த வருத்தமளிக்கிறது என்று விமர்சித்துள்ளார். காசா பகுதியில் நிலவும் மோசமான நிலைமை குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க அமெரிக்க சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காக் வியாழக்கிழமை இஸ்ரேலுக்கு விஜயம் செய்கிறார். காசாவிலிருந்து 13 நோய்வாய்ப்பட்ட குழந்தைகள் மற்றும் அவர்களது குடும்பங்கள் ஜோர்டானில் இருந்து ஸ்பெயினுக்கு அவசர மருத்துவ சிகிச்சைக்காக அழைத்துச் செல்லப்படுவார்கள் என்று ஸ்பெயின் பாதுகாப்பு அமைச்சர் மார்கரிட்டா ரோபிள்ஸ் தெரிவித்தார். எகிப்திலிருந்து தெற்கு காசாவிற்கு உப்பு நீக்கப்பட்ட தண்ணீரை கொண்டு செல்வதற்கான ஒரு பெரிய குழாய் கட்டுமானத்தை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தொடங்கியுள்ளது.